இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, தேமுதிக வெர்சஸ் டிவிகே, அதாவது தாவேகா. எதுக்காக இவங்கள பத்தி பார்க்க போறேன்னா, எல்லா மக்களுமே இப்ப சொல்லக்கூடியது, வைரத்த இழந்துட்டோம், தங்கத்த இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல யார் வைரம், யார் தங்கம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வைரம் என்று நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும், தங்கம் என்று தளபதி விஜய் அவர்களையும் குறிப்பிடுறாங்க. அவர் 2025ல கட்சி ஆரம்பித்து இப்போதைக்கு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 2025ல 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கேப்டன் விஜயகாந்த் கட்சியில விஜய பிரபாகரன் அவர்களும், அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவருடைய தம்பி இவங்க நிறைய பேர் சேர்ந்து கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு பழைய நம்ம கேப்டன் அவர்கள் இருக்கும்போது உள்ள ஒரு வீடியோ அப்படின்னா, தேமுதிகவினுடைய ஒரு கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளோட கேப்டன் அந்த ஏதோ நினைச்சு இந்த நேரத்துல கண் கலங்குறாரு. கண் கலங்குற வீடியோ, கண் கலங்கி அவர் கண்ணுல கண்ணீர் வழியுது. இந்த வீடியோவ நமக்கு இணையதளங்கள்ல இப்போது வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே அழுக வருது. அந்த அளவுக்கு அந்த ஒரு ரொம்ப ஒரு இமோஷனலா ஒண்ணுமே அவர் பேசல. ஜஸ்ட் அவர் அழுறாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரை பார்த்துட்டு ஏன் அழுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கண்ண தொடச்சு விடுறது, கண்ணீரை தொடங்க அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்துட்டு மக்கள் அவங்க சைடுல என்ன கமெண்ட் குடுக்குறாங்க தெரியுமா? அவர் இருக்கும்போது யாரும் அவருக்கு வாய்ப்பு குடுக்கல. இன்னைக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அழுறோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருந்தா நம்மளோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி பலரும் கிடையாது. எல்லாருமே பேசுறாங்க. எல்லாருக்குமே மனசுக்கு தெரியும். உள் மனசுக்கு கண்டிப்பா தெரியும். கேப்டன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கணும். குடுத்திருந்தா கண்டிப்பா நம்மளோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே காரங்களுக்கும் தெரியும். ஏடிஎம்கேக்கும் தெரியும். ஆனா யாரும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. இவர் கட்சியில நம்ம நார்மலா அவர் இருக்கும்போதே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்ளோ மக்களுக்கு அவ்ளோ உதவி செஞ்சவரு நம்மளுடைய கேப்டன் அவர்கள். தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து. அப்போ பொது பணத்துல இருந்து அவர் செய்ய மாட்டாரா? இந்த கேள்வி பலருக்கு மனசுக்குள்ள எழும்பியிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் எழும்புச்சு. நமக்கு விவரம் தெரியாத வயசுல இவர் கட்சி ஆரம்பிச்சாரு. என்னுடைய விவரம் தெரியாத வயசுல, விவரம் தெரிஞ்சு இவருக்கு ஓட்டு போடலான்னு வர நேரத்துல அவரு இல்ல. இத பலரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு ஓட்டு அவர ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவரு இல்லாம போயிட்டாரு அப்படின்னு. ஆனா அவருடைய பாதையில அவருடைய மகன், அவருடைய மனைவி கண்டிப்பா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இவங்க அன்னைக்கு கேப்டனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு தளபதி விஜயனுடைய வளர்ச்சி இருக்குன்னு பிரேமலதா விஜயகாந்த் மேம் நெறைய கூட்டங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு கேப்டன் 2005ல கேப்டன எப்படி பார்த்தனோ, அதே அந்த கேப்டனுக்கு எவ்வளவு இடையூறுகள் குடுத்தாங்களோ எதிர்க்கட்சியினர் அதே இடையூறுகள தளபதி விஜய் அவர்களுக்கு குடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி வரணும். தாண்டி வந்தா மட்டும் தான் வெற்றி பெற முடியும். சிஎம்ங்கிற பதவி சாதாரண பதவி கிடையாது. சாதாரணமா தூக்கி குடுத்துருவாங்களா? இதெல்லாமே தாண்டி தடைகள தாண்டி வந்தா மட்டும் தான் அந்த வெற்றி அது. இவருக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்த செப்டம்பர் 13 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில ஸ்டார்ட் பண்ணி பெரம்பலூர், அரியலூர்னு சொல்லி போனாரு. அந்த திருச்சியில ஆரம்பிச்சதுலயே பாத்தீங்கன்னா, அவருக்கு அவ்ளோ தடங்கல்கள். கரண்ட கட் பண்ணிட்டாங்க, பவர் கட் பண்ணிட்டாங்க. அவருடைய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போயிருக்கு. என் ஆம்புலன்ஸ போலீஸ்காரங்க நினைச்சா வர வழியா திருப்பி விட முடியாதா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது வேணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது கேப்டனுக்கு இதே மாதிரி நடந்துச்சு. கேப்டனுக்கு எந்த ஒரு நடிகரோ, எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களும் நிக்கிறாரு. அது மாதிரி சீமான் அவர்கள் தளபதிய பத்தி இவர் வரதுக்கு என்ட்ரி ஆகும்போது வரப்போறாரு, வந்துட்டார் அப்படிங்கிற என்ட்ரி ஆகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்ன்னு சொன்னா அவர தளபதியே சொல்லலாம். கிட்டத்தட்ட 150 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு. ஒரு 30 கோடி டாக்ஸ்ன்னு போனா கூட 120 கோடி 120 கோடி அவருக்கு கையில நிக்கும். அவ்ளோ படத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வராருன்னு சொன்னா அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அவர நம்ம அவருக்கு பின்னாடி செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர தட்டி குடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பல கேள்விகள கேட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். சீமான் எந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு. இவரு வந்த உடனேயே குளோஸ் ஆயிட்டாரு.
விஜய் வந்த உடனே சீமான் அவர்கள் க்ளோஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருப்பையா அவர்கள் ஒரு மேடை பேச்சுல பேசிட்டு வந்திருக்காரு. வரக்கூடிய காலத்துல கூட்டணின்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அதுல தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.